வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாங்கள் தரம் 11ற்குரிய கணித பாடத்தில் நிகழ்தகவு எனும் தலைப்பில் உள்ள நெய்யறியை பயன்படுத்துதல் எனும் பகுதி பற்றி உரையாட உள்ளோம். நாம் ஒரு கூட்டு நிகழ்ச்சியின் மாதிரி வழியை ஒரு நெய்யறியில் குறிப்பது தொடர்பாக இதற்கு முன்னர் தரம் 10 கற்றுள்ளோம். அங்கு நாங்கள் தம்முள் புறநீக்கும் இரு நிகழ்ச்சிகளின் மாதிரி வழியை எவ்வாறு ஒரு நெய்யறியில் குறிப்பது என்பது பற்றிய விடயத்தை பற்றி கலந்துரையாடி உள்ளோம். நாம் மீண்டும் ஓர் உதாரணத்தின் மூலம் இதனை நினைவுபடுத்துவோம். இவ்வாறான ஓர் உதாரணத்தை எடுப்போம். ஒரு பையில் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்ட 4 நீல நிற பந்துகளும் 3 சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. பையின் உள்ளே பார்க்காது நாம் எழுமாறாக ஒரு பந்தை வெளியே எடுப்போம். அதன் நிறத்தை பரீட்சித்து பார்த்த பின்னர் அதனை மீண்டும் பையினுள்ளே வைத்து மீண்டும் ஒரு பந்தை வெளியே எடுப்போம். இப்போது நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளின் மாதிரி வழியை நாம் ஒரு நெய்யறியில் குறிப்போம். நிகழ்தகவு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நெய்யறியை பயன்படுத்தும் போது நிகழக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும், அதாவது மாதிரி வழியிலுள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் நிகழ்வதற்கு ஒரே இயல்தகவே உண்டு என நாம் கருதி கொள்வதுண்டு. நாம் இதனை சமதகவுடைய நிகழ்ச்சிகளை கொண்டது என அழைப்போம். இப்போது நாம் ஓர் உதாரணத்தை எடுத்தால், மேற்குறித்த பிரசினத்தில் பையினுள்ளே உள்ள பந்துகள் வடிவிலும் அளவிலும் ஒரே மாதிரியானவை. பையினுள்ளே பார்க்காது நாம் பையினுள்ளே கையை விட்டு ஒரு பந்தை எடுக்கும்போது எமது கைகள் அது என்ன நிறத்தை கொண்டது என்பதை உணரமாட்டான். எனவே நாம் எந்த பந்தை வெளியே எடுப்பினும் அப்பந்தை வெளியே எடுப்பதற்கு ஒரே நிகழ்தகவும் ஒரே இயல்தகவுமே உண்டு. இப்போது நாம் இப்பையினுள்ளே உள்ள பந்துகளில் 4 நீல நிற பந்துகளையும் B1, B2, B3, B4 என பெயரிடுவோம். 3 சிவப்பு நிற பந்துகளையும் R1, R2, R3 என பெயரிடுவோம். அப்போது நாம் இதன் மாதிரி வழியை இதோ இவ்வாறு குறித்து கொள்ளலாம். இங்கு கிடை அச்சில் நாம் முதலாவது தெரிவையும் நிலைக்குத்து அச்சில் இரண்டாவது தெரிவையும் குறிப்போம். அப்போது இங்கு குறித்த எல்லா புள்ளிகளினாலும் ஒரு நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகிறது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் மாதிரி வழி என அழைப்போம். எனவே நாம் முதலில் எடுத்த பந்தை மீண்டும் பையினுள்ளே வைத்து இரண்டாவது பந்தை எடுப்பதால் முதலாவது தெரிவினதும் இரண்டாவது தெரிவினதும் நிகழ்ச்சிகள் தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் எனப்படும். உதாரணமாக, நாம் முதலாவது தெரிவில் பந்து R1 வெளியே எடுத்து மீண்டும் அதனை பையினுள்ளே வைத்த பின்னர் மீண்டும் ஒரு பந்தை வெளியே எடுக்கும்போது மீண்டும் பந்து R1 எமக்கு கிடைக்கலாம். எனவே முதலாவது தெரிவில் பெறப்படும் நிகழ்ச்சியும் இரண்டாவது தெரிவில் பெறப்படும் நிகழ்ச்சியும் தம்முள் புறநீக்குவன ஆகும். இனி ஒரு நெய்யறியிலிருந்து யாதாயினும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவை காணும் போது அந்நிகழ்ச்சிக்குரிய புள்ளிகளின் எண்ணிக்கையை மாதிரி வழியில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையினால் வகுப்போம். இதனை நாம் நிகழ்தகவு சூத்திரம் என கற்றுள்ளோம். இப்போது இங்கு நாம் வெளியே எடுத்த 2 பந்துகளும் முதற் பந்தும் இரண்டாவது பந்தும் சிவப்பு நிறமாக இருப்பதற்கான புள்ளியை நாம் A என பெயரிட்டால் இதோ இவ்வாறு சிவப்பு நிறத்தினால் காட்டப்படும் பகுதியில் உள்ள புள்ளிகளில்
எல்லா புள்ளிகளும் முதலாவது எடுத்த பந்தும் இரண்டாவது எடுத்த பந்தும் சிவப்பு நிறமானவை என்பதை நமக்கு காட்டுகின்றன. அதேபோல இரண்டு பந்துகளும் நீல நிறமானவையாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை பி என கொண்டால் இதோ இவ்வாறு பியிற்குரிய புள்ளிகளை நாம் காட்டலாம். அதேபோன்று ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிவப்பு பந்து கிடைத்து மற்றைய சந்தர்ப்பத்தில் ஒரு நீலப்பந்து கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை சி என கொண்டால் இதோ இவ்வாறு சியிற்குரிய நிகழ்ச்சி நாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். சியில் முதலில் ஒரு நீலப்பந்து கிடைத்து இரண்டாவதாக ஒரு சிவப்பு பந்து கிடைத்தல் அல்லது முதலில் ஒரு சிவப்பு பந்து கிடைத்து இரண்டாவதாக ஒரு நீலப்பந்து கிடைத்தல், அதாவது இரு சந்தர்ப்பங்களிலும் இரண்டு நிறங்களிலேயே பந்துகள் கிடைத்துள்ளன. இப்போது மாதிரி வெளியில் மொத்தமாக 49 புள்ளிகள் உள்ளன. நிகழ்ச்சி ஏற்குரிய 9 புள்ளிகள் உண்டு. நிகழ்ச்சி பியிற்குரிய 16 புள்ளிகள் உண்டு. இதேபோல நிகழ்ச்சி சியிற்குரிய 24 புள்ளிகள் உண்டு. இப்போது நாம் இங்கு குறிப்பிட்ட விடயங்களை அட்சரகணித குறியீட்டில் காட்டினால் இதோ நாம் இவ்வாறு எழுதலாம். எஸ் அல்லது மாதிரி வெளி NS சமன் 49 ஆகும். NA சமன் 9 ஆகும். NB சமன் 16 ஆகும். NC சமன் 24 ஆகும். இப்போது நாம் இந்நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை எழுதுவோம். நிகழ்ச்சி ஏயின் நிகழ்தகவு PA சமன் நிகழ்ச்சி ஏயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையின் கீழ் மாதிரி வெளியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை, அது சமன் NAயின் கீழ் NS. அப்போது நிகழ்ச்சி ஏயின் நிகழ்தகவை 9 கீழ் 49 என நாம் பெறுகின்றோம். இதே போன்று நிகழ்ச்சி பியின் நிகழ்தகவு PB சமன் NBயின் கீழ் NS ஆகும். இதற்கேற்ப நிகழ்ச்சி பியின் நிகழ்தகவை 16 கீழ் 49 என நாம் பெறுகின்றோம். நிகழ்ச்சி சியின் நிகழ்தகவு சமன் NCயின் கீழ் NS ஆகும். இதற்கேற்ப நிகழ்ச்சி சியின் நிகழ்தகவை 24 கீழ் 49 என நாம் பெறுகின்றோம். இனி நாம் பிரதி வைப்பின்றிய இரண்டாவது சந்தர்ப்பத்தை கருதுவோம். நாம் முன்னைய பிரசினத்தில் முதலில் வெளியே எடுத்த பந்தை மீண்டும் பையினுள்ளே வைத்தே இன்னொரு பந்தை எடுத்தோம். ஆனால் இப்போது இச்சந்தர்ப்பத்தில் நாம் முன்னைய பிரசினத்தில் முதலில் வெளியே எடுத்த பந்தை மீண்டும் பையினுள்ளே வைக்காது இன்னொரு பந்தை வெளியே எடுத்தால் பெறப்படும் மாதிரி வெளியை எவ்வாறு ஒரு நெய்யறியில் குறிக்கலாம் என பார்ப்போம். இவ்வாறு முதலில் வெளியே எடுக்கும் பந்தை மீண்டும் பையினுள்ளே வைக்காது இன்னொரு பந்தை வெளியே எடுக்கும் சந்தர்ப்பத்தை நாம் பிரதி வைப்பு இன்றிய சந்தர்ப்பம் என அழைப்போம். இப்போது 4 நீல நிற பந்துகளையும் 3 சிவப்பு நிற பந்துகளையும் முன்னர் போன்று B1, B2, B3, B4 மற்றும் R1, R2, R3 என பெயரிட்டு கொண்டால் இச்சந்தர்ப்பத்தில் நெய்யறி இவ்வாறு அமையும். இச்சந்தர்ப்பத்தில் உள்ள சிறப்பம்சம் ஒரே பந்து 2 சந்தர்ப்பங்களிலும் பெறப்படாமை ஆகும். அதாவது உதாரணமாக முதலில் பந்து R1ஐ வெளியே எடுத்தால் பந்து R1ஐ வெளியே எடுத்தால் அதனை மீண்டும் உள்ளே வைக்காததால் அது பைக்கு வெளியேதான் இருக்கும். எனவே இரண்டாவது சந்தர்ப்பத்தில் இரண்டாவது தெரிவில் பந்து R1 பெறப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இவ்வாறே முதலாவது சந்தர்ப்பத்தில் பந்து R2ஐ வெளியே எடுத்தால் இரண்டாவதாக
பந்து 6-2 பெறப்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அவ்வாறு எடுக்கும்போது இதோ இந்த மூலைவிட்டம் வழியே உள்ள புள்ளிகள் குறிக்கப்பட முடியாது. இதுவே பிரதி வைப்பின்றிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நெய்யரியை வரைவதில் உள்ள சிறப்பம்சமாகும். எனவே அவ்வாறாயின் முன்னரை போன்று வெவ்வேறு நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை நாம் கணிக்கும் போது வெளியே எடுத்த 2 பந்துகளும் சிவப்பு நிறமுடையவையாக இருப்பதற்கான நிகழ்தகவை ஏ என கொண்டால் இதோ இவ்வாறு ஏ குறிக்கலாம். அவ்வாறு வெளியே எடுத்த 2 பந்துகளும் நீல நிறமுடையவை ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை பி என கொண்டால் இதோ இவ்வாறு பியை குறிக்கலாம். அவ்வாறு வெளியே எடுத்த 2 பந்துகளிலும் ஒரு பந்து சிவப்பாகவும் ஒரு பந்து நீலமாகவும் 2 நிறங்களிலும் இருப்பதற்கான நிகழ்தகவை சி என கொண்டால் இதோ இவ்வாறு சியை குறிக்கலாம். இவ்வாறு எடுக்கும்போது நிகழ்ச்சி ஏயிற்கு 6 புள்ளிகள் இருக்கின்றன, நிகழ்ச்சி பியிற்கு 12 புள்ளிகள் இருக்கின்றன. அவ்வாறே நிகழ்ச்சி சியிற்கு 24 புள்ளிகள் இருக்கின்றன. மாதிரி வழியில் புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை 42 ஆகும். இப்போது நாம் இதனை அட்சரகணித குறிப்பீட்டில் எழுதினால் NS, அதாவது மாதிரி வழியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை சமன் 42 ஆகும். ஏயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை அதாவது NA சமன் 6 ஆகும். பியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை அதாவது NB சமன் 12 ஆகும். சியில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை அதாவது NC சமன் 24 ஆகும். இனி ஏ பி சி ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை எழுதுவோம். நிகழ்ச்சி ஏயின் நிகழ்தகவு NAயின் கீழ் NS, நிகழ்ச்சி ஏயின் நிகழ்தகவு சமன் 9 கீழ் 42 ஆகும். அவ்வாறே நிகழ்ச்சி பியின் நிகழ்தகவு NBயின் கீழ் NS 12 கீழ் 42 ஆகும். நிகழ்ச்சி சியின் நிகழ்தகவு NCயின் கீழ் NS ஆகும். இதற்கேற்ப சமன் 24 கீழ் 42 ஆகும். நல்லது பிள்ளைகளே, நாம் இதுவரை பிரதி வைப்பு இன்றியும் பிரதி வைப்பு உடனுமான சந்தர்ப்பங்களில் ஒரு நிகழ்ச்சியின் மாதிரி வழியை ஒரு நெய்யரியில் குறித்து பிரசினம் விடுவிக்கும் முறையை பற்றி கலந்துரையாடினோம். இத்துடன் இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம்.